பூ போல இருக்கக்கூடிய இடியாப்பத்து மேலே பூ போல தேங்காய் துருகளை அப்படி பரப்பி விட்டு மேலே கொஞ்சமாக மணக்க ஒரு சீக்ரெட்டான பவுடரை தூவி அதுக்கு மேலே வெள்ளை பாகை ஊற்றி அப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, இந்த மாதிரி ஒரு இடியாப்பம் நம்ம வாழ்நாளில் சாப்பிட்டதே இல்லைன்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவையான இடியாப்பம் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பவும் போல இடியாப்பம் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். முதல்ல அதற்கு நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 2.25 கப் அளவுக்கு தண்ணீர் எடுத்திருக்கேன். தண்ணீர் சரியான அளவுகளை பயன்படுத்துங்க. நிறைய வச்சு வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். கூடவே மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இதுல நம்ம உப்பு சேர்க்கும் போது மாவுல எல்லா இடத்துலயுமே பரவி வரும். அதுக்காகத்தான் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து செய்யும் பொழுது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே சமயத்துல அந்த இடியாப்பம் பிடியும் போது நல்ல நீல நிலமா வரும், உதிரியாகவும் இருக்கும். உங்களுக்கு நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட பார்த்து பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ள நம்ம மாவு பார்த்துடலாம். மாவு நான் கடையில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவுன்னு விற்பாங்க இல்லையா, அதுதான் பயன்படுத்துறேன். நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு மெஷர்மெண்ட் கப்ல சொல்றேன். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த கப்பா இருந்தாலும் அந்த கப்பை பயன்படுத்தி அடுத்தடுத்த அளவுகளை அளந்துக்குங்க, சரியா இருக்கும். இப்போ இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், தண்ணியும் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ அப்படியே 1 கப் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு நேரடியாக சேர்க்குறேன். அதுக்கடுத்து தான் இந்த மாதிரி கரண்டி, மரக்கரண்டி நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த கரண்டி தான் எடுத்திருக்கேன். அதனுடைய பின்பக்கத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கை வச்சு கலக்கக்கூடாது, பட்டுன்னு சுட்டுடும். இப்போ மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சில மாவு தண்ணியை உள்வாங்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சரியான அளவு 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சரியா இருக்கும். சில சமயங்கள்ல சில அரிசி மாவு கொஞ்சம் தண்ணி உள்வாங்கும். அப்போ 1.25 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படலாம். இப்போ மாவு நான் பிசைஞ்சிட்டேன். மாவு ரொம்ப கட்டியா இருந்தாலும் பிழியறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அதே ரொம்ப இலகுன மாதிரி இருந்தாலும் பிழியும் போது அந்த ஒரு கண்டினியூஸ் இருக்காது. அந்த நீல நீளமா விழாம உடஞ்சு விழும். அதனால இதுதான் சரியான பதம் பார்த்துங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். அந்த ஆவியிலே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போதான் இடியாப்பம் நல்லா சாஃப்டா வரும், பிழியறதுக்கும் உங்களுக்கு சௌரியமாவும் இருக்கும். அதுக்குள்ள இது மேல நம்ம தூவி சாப்பிட்றதுக்கு சில பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சாஸ்பேன்ல 1.5 கப் அளவுக்கு நான் இன்னைக்கு பொடித்த வெல்லம் சேர்க்கிறேன். நீங்க கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை இதுல எது வேணாலும் நீங்க தாராளமா பார்த்து பயன்படுத்திக்கலாம். கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். ஒரு 2-3 ஏலக்காவை வாசனைக்காக நல்லா தட்டி போட்டுக்குங்க. இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்தா மட்டும் போதும். ரொம்ப பாகாகணும் அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு கொதி வரணும். இப்ப பாருங்க, ஒரு கொதி ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. இப்ப பாருங்க, ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணீரை நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா இன்னொரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்க்கிறேன். கூடவே ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு பயன்படுத்துறேன். வெள்ளை எள்ளு கூட தாராளமா பார்த்து பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுட்டு அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா வெடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். கூடவே அந்த பொட்டுக்கடலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நல்ல பொன்னிறமா சிவந்து வரும். மிதமான தீயில வச்சுட்டு பண்ணுங்க, கருகிடக்கூடாது. இது 2 வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி அப்படியே அங்கங்க கொரகொரப்பா இருக்கணும். அப்பதான் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நைஸான பவுடரா அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ அது பார்த்துக்குங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம மாவு பார்த்துடலாம். மாவு நல்லா சாஃப்டா அதே சமயத்தில் ஆறி இருக்கு. இப்போ இது ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்துங்க. நான் இன்னைக்கு இந்த இடியாப்பம் வச்சு தான் பயன்படுத்துறேன். சேர்த்துடலாம். அதுக்கடுத்து தான் மூங்கில் தட்டு வச்சிருக்கேன். மூங்கில் தட்டுல லைட்டா எண்ணெய் தடவி இருக்கேன். சில சமயங்கள்ல மூங்கில் தட்டுல ஒட்டிக்கும், அதனால லைட்டா எண்ணெய் தடவி வச்சிருக்கேன். வீட்டுல நீங்க இடியாப்ப தட்டு இருந்தாலும் பார்த்து பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா இட்லி குழி இருக்கு இல்லையா, அது கூட பார்த்து பயன்படுத்திக்கலாம். நான் இட்லி குழியில எப்படி செய்யறேன்றதையும் நான் இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி எவ்வளவு அழகா சாஃப்டா இறங்குது பாருங்க. பிழியறதுக்கும் ஒன்றும் கஷ்டப்படலை நான். அப்படியே அதே சமயத்துல கண்டினியூஸா வருது பாருங்க, எவ்வளவு அழகா வருது பாருங்க. இது நீங்க கொஞ்சம் திக்காவே கூட பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசா பண்ணணும்ன்றது கிடையாது, கொஞ்சம் திக்காவே கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒட்டாம உதிரியா வரும் உங்களுக்கு. சோ பயப்பட வேண்டாம். இப்ப அதே மாதிரியே நான் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது இட்லி குழியிலேயே நான் பண்ணி காமிக்கிறேன். எப்படி அழகா விழுது பாருங்க. இதே மாதிரி பண்ணிக்கலாம். எண்ணெய் தடவிடணும் கண்டிப்பா. அடுத்ததா தண்ணி வச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்துல தண்ணி ஒரு கொதி வரணும். அப்பதான் நீங்க இதை வச்ச உடனே 5 நிமிஷத்துல வெந்துடும். இப்ப பாருங்க, ஒரு கொதி வந்திருக்கு. இப்ப இதுல நம்ம வச்சிருக்க அந்த இடியாப்பம் ஃபர்ஸ்ட் நான் அந்த இட்லி குழியில இருக்கிறத வச்சிடறேன். அதுக்கு மேல ஒரு இடியாப்ப தட்டு ஒன்று வச்சு இந்த மூங்கில் தட்டை இப்படி வைக்கிறேன். வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். இப்ப பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தலாம்.
நல்லா ஆவி பறக்க இடியாப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நான் உங்களுக்கு அந்த எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. அந்த லேயர் தெரியுதுங்களா? நல்லா சூடா இருக்கும் போதே அந்த பூ போல அப்படி எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நல்ல ஒரு வாழை இலையை விரிச்சு அது மேல அப்படி எடுத்து அப்படி வச்சிங்கன்னா எப்படி பாருங்க எவ்வளவு சாஃப்டா ஆடுது பாருங்க. வச்சிடலாம். அதுக்கு மேல கொஞ்சமா தேங்காய் துருகள், நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருகள் சேர்க்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காய் துருகள் பயன்படுத்தாதீங்க. அப்போ உடைச்ச தேங்காய் துருகள் பார்த்து பயன்படுத்துங்க, சுவையா இருக்கும். தூவி விட்டுட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பவுடர் நல்ல மணக்க இருக்கும், அப்படியே அதையும் லைட்டா அப்படி தூவி விட்டுருங்க. அப்புறமா நம்ம வச்சிருக்க வெள்ளைப்பாகு அதையும் இப்படி ஊற்றிடலாம். இது அப்படியே ஒரு ஓரத்துலேருந்து பிசைஞ்சு எடுத்துட்டு வரணும், மொத்தமா பிசைஞ்சிடக்கூடாது. ஒரு ஓரத்துலேருந்து அப்படி பிசைஞ்சிட்டு அப்படி எடுத்து வாயில போட்டிங்கன்னா ஆகா, இந்த மாதிரி ஒரு சுவை நீங்க சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது சாப்பிடும்போது தான் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குங்க. அந்த எள்ளும் உடச்சக்கல்லையும் அந்த வெள்ளத்தோடு சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே அது ஒரு நல்ல ஒரு சுவையை தூண்டும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.